விழிக்கும் முன்பே சந்தியாவின் சிந்தனையில் நம்ம இன்னைக்கு புதையல் விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே சந்தோஷமாக தன் கண்களை திறந்தாள் சந்தியா. தன்னை பார்த்தபடியே அவள் அம்மா இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி நின்றாள். அருகில் அம்மாவின் அம்மா பாட்டி இருந்தாங்க. அவங்களும் அழுத கண்ணோடு அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் போலீஸாரு அப்படின்னு சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் இருந்தாங்க. மெல்ல மெல்லத்தான் சந்தியாவுக்கே புரிஞ்சுது தன் அம்மா தன்னை விட்டு பிரிந்தாள் என்று. கலங்கிய கண்களோடு சந்தியா மெதுவா பாட்டிக்கிட்ட, அப்பா எங்க பாட்டி அப்படின்னு கேட்டா. உங்க அப்பா ஆய்வு செய்யற இடத்துல மாட்டிட்டு குகையில மாட்டிக்கிட்டு அவருடைய எலும்பு மட்டும்தான் கிடைச்சது. அதனால அந்த அதிர்ச்சி உன்னால தாங்க முடியாதுன்றனால உன்கிட்ட சொல்லவே இல்லம்மா. அப்பா பிரிஞ்சு பல மாசங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அனாதையா இருந்த சந்தியாவை பாட்டி தன் கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டையும் பூட்டிட்டு வாடகைக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னதான் வாடகைக்கு விடலான்னு நம்ம நினைச்சாலும் இறந்த வீட்டை யாருமே வாடகைக்கு வரமாட்டாங்க இல்லையா? அந்த வீடு பூட்டியே தான் இருந்துச்சு.